சார் வணக்கம் சார். பீகாரில் பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த வெற்றி ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. வாக்காளர் பட்டியல் திருத்தம் 66 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், 60 லட்சம் வாக்காளர்கள் சேர்ப்பு, 2 தீவிரவாத தாக்குதல், அதுக்கப்புறம் உதவித்தொகைன்னு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் 11,000 ரூபாய் பணம் பட்டுவாடா. இவ்வளோ பண்ணதுக்கு பிறகு அப்புறம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குது? இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் ஜெயிக்கலன்னா கேவலம் இல்லை. அதனால வெற்றி உறுதியாக்கப்பட்ட விட்டது. முதல்ல தேர்தல் முடிவுகளை அறிவிச்சுட்டு தான் தேர்தலே நடத்தினாங்க. அதான் ஞானேஷ்மா பண்ணது. ஓட்டு போட வந்தாதானுங்களே பிரச்சனை. 20 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் பேரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க மாத்திரம் தானே பேரே கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்தும் 40 இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவே மீறி இந்தியா கூட்டணி ஒரு 40 இடத்துல வந்துருக்கு. அது பெரிய ஆச்சரியம். இன்னும் சொல்ல போனாங்க வாக்கெடுப்பு சதவீதத்தில் பார்த்தாக்கா ஆர்ஜேடி வந்து பிஜேபியோட ஜாஸ்தியா இருக்கு. 3% ஜாஸ்தி வாங்கியிருக்கு. சரி, அப்புறம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நடத்துங்க, அவ்வளவுதான். மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மத்தியில் நடந்த தேர்தலில் மக்கள் படுதோல்வி அடைந்தார்கள், அவ்வளவுதான் இந்த ரிசல்ட். இல்ல இவ்வளவு அளவுக்கா மோசடி பண்ண முடியும்? 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. பண்ணிருக்காங்களே, இதுக்கு மேலேயும் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்களே. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பண்ணதாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை. மகாராஷ்டிராவில் இதே ரிசல்ட் தான். அப்படியே நின்னடமெல்லாம் ஜெயிச்சாங்க. அப்புறம் அவர் கூட கூட்டு சேர்ந்த சிவசேனா வந்து அதோட காலி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் என்னவா இருக்குது? அவங்க ஆட்சி நடக்கிறதா சொல்றாங்களோ ஒழிய அவங்களால ஒன்றும் நடத்த முடியாம தடுமாட்டிட்டு தான் இருக்காங்க. பாஜக தான் ஜெயிச்சது. அதே சமயத்தில் வந்து மற்ற இடைத்தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. மிசோராமில் ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கல. இதெல்லாம் இருக்குது. சைபர்ல போயிருக்கு. அதெல்லாமும் இருக்குது ஒரு பக்கம். அங்கே தேர்தல் ஆணையம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணதால் அங்கே கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது ஒரு பக்கம். காங்கிரஸ் அடியோடு அழிந்ததுன்னு போட்டு எல்லாம் எழுதலான்னு பார்த்தாக்கா அது முடியல. அங்கே பார்த்தாக்கா பாஜகவை தோக்கடிச்சிட்டு 2-3 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அங்கேயும் சட்டமன்ற தேர்தல். ஸோ அதனால இது எதிர்பார்த்த வெற்றி. 2 தீவிரவாத தாக்குதல், 2 வாக்காளர் பட்டியல், 11,000 ரூபாய் மக்களுக்கு உதவி தொகை தேர்தலுக்கு முன்பாக பட்டுவாடா செய்யப்பட்டது. இவ்வளவெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஜெயிக்கலன்னா அப்புறம் பாஜக வந்து அர்த்தங்கட்டத்தனம். இல்ல இந்த அளவுக்கு மோசடி அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி இதை பெருசா பாக்கலையா? நாங்க மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு நாங்க போறோம். அதுல என்ன இருக்கு? மத்த 3 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல. அவங்க ஒன்றும் தோக்கலையே, எல்லா இடத்துலையும் தோக்கலையே. அதே மிசோரம்ல சைபர்ல போயிருக்காங்க. இல்ல நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் சில பேர் தான். எதிர்கட்சிகள் இது ஒரு பிரச்சனையா கிளப்பவே இல்லையா? பெரிய மக்கள் போராட்டமா கொண்டே வரலையே. அப்படின்றப்ப எதிர்கட்சிகளுக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த தேர்தல்ல மோசடி நடக்குதுன்றது. அதே மோசடி நடக்கலன்றது நாம தேர்தல் ஆணையம் தப்பா நடக்குதுங்கிறத நாங்க 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதே தான் நீங்க இதே ஆள் தான் சொன்னீங்க. நீங்க தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் சார் சொல்லிட்டு இருக்கு. ஆதாரபூர்வம் நிரூபிச்சாங்க. ராகுல் காந்தி பண்ண தப்பு என்ன? மக்களுக்கு தெரியும். அவங்க திருடுறாங்க, திருட்டு வேலை பண்ணி தான் ஜெயிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்திலேயே ஓட் ஷோருங்கிறாங்க. மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து அவர் பேசாம தலை குடிஞ்சு இன்னைக்கு ஒன்றும் பதில் சொல்லல. நிர்மலா சீதாராமனை பார்த்து யுவாரா தீஃப்ங்கிறாரு, பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் தேர்தல் என்ன தீஃப்னு சொன்னீங்க, என்னாச்சு? நீங்க என்ன கேட்குறீங்க? மக்கள் நம்பலையே அப்படின்னு இந்த மாதிரி கேட்கறதுக்கு நீங்க உங்க மாதிரி ஆட்கள் இருக்கீங்க. மக்களுக்கு நம்ம சொல்லத்தாங்க முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் உங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்ண முடியும்? ஜனநாயகம் படுகொலைக்கு போயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை போட் ஷோருங்கிறது மக்களுக்கு தெரியும். ராகுல் காந்தி என்ன பண்ணிக்கிறது? நானும் இந்த சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. அவன் போலீஸ்காரன் அதையே சொன்னா என்ன அர்த்தம்? இதை திருடனும் பிடிக்க வேணாமா? ஆதாரபூர்வமா காட்டிவிட்டீங்க. திருடுறாங்கிறத காட்டிட்டு மக்களுக்கும் தெரியும், திருடுறாங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் பிடிக்க வேணாமா திருடரு? எனக்கே தெரியும் திருட அவன் தான். அவனை ஓடி பிடிக்க வேண்டிய நீ பேசாம உட்காந்துட்டு இருந்தா அதுதான் இந்த ராகுல் காந்தி பண்ண மிகப்பெரிய தப்பு. பட்டவர்த்தனமா எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 11,000 ரூபாய் ஏதோ ஒரு கணக்காட்டி ஒவ்வொரு வாக்காளருக்கு கொடுத்துட்டாங்க.
ஓட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கலையே, பேசாம தானே இருக்குது. எப்படிடா கொடுக்கலான்னு எதிர்கட்சி கத்தான் முடிஞ்சது, கத்தி தான் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கலன்னு என்ன ஆகுறது? 11,000 ரூபா ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்தாங்களே, 3 கோடி பேருக்கு கொடுத்துருக்கீங்களே. எவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாக்க அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. 2 தீவிரவாத தாக்குதல், 2 25 10 ஒரு 100 இந்திய உயிர்கள் எல்லாம் போச்சு இந்த எலெக்ஷனுக்காக. இவ்வளவு பண்ணி பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுலேயும் பாருங்க, நிதிஷ்குமார் தான் சீஃப் இது பார்ட்னரு. அவரை விட பிஜேபிக்கு சீட்டு ஜாஸ்தி, 89, அவங்க 83 தான். 6 சீட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி. ஆக இப்போ இதில் அனுதாபம் தெரிவிக்க வேண்டியது நிதிஷ்குமாருக்கு தான். உங்களுக்கு அவர் தான் முதலமைச்சராக போறாரு. முதலமைச்சர் ஆவார், அவ்வளோதான். அது போட்டு அந்த ஓரமாக உட்காந்து முதலமைச்சர்னு சம்பளம் கொடுக்கும், பேசாமல் இருக்கு. தெரியுதா, வாய் தொலைச்சு கொடுக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். போன தடவை இப்படி தான் இருந்தார். 20 வருஷமா அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. உதைச்சாலும் பரவாயில்லன்னு தமிழ்நாட்டுக்கு குஜராத்திக்காரன் பூரா வர்றான்னா, அதுக்கப்புறம் அவங்க ஓட்டு போட மராத்திக்காரன் வர்றான்னா, பீகார்காரன் வர்றான்னா, எவ்வளவு மோசமான ஆட்சி அங்கே நடந்துக்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் வேணும்? மோடியே சொல்றாரு, தமிழ்நாட்டில் பீகாரிகள் அடிக்கிறாங்க அப்படின்றாரு. அடி வாங்கிட்டவன் இங்கே இருக்கிறது தயாரா இருக்கிறான். அந்த அளவுக்கு நிதிஷ்குமார் மோடி ஆட்சி அவ்வளோ கேவலமா பீகார்ல இருந்தது. ஒரு வளர்ச்சி கிடையாது, படிப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. கங்கை நதி பொங்கி பிரவாகிச்சுட்டு ஓடுற ஊர், ஒண்ணு கிடையாது. எங்க அனுபவத்தை சொல்றேங்க. இந்த உலகத்தை விட்டு ஒரு தொற்று நோய் சுத்தமா முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது எப்படி, என்ன இது தெரியுங்களா எங்களுக்கு? எதை வச்சு சொல்லுவோம் தெரியுங்களா? இப்போ பெரியம்மை ஒழிச்சாச்சுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணான் உலகத்தில். ஸ்மால் பாக்ஸ் ஹாஸ் பீன் எராடிகேட்டட், வேக்சின் எல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டான். வேக்சினே இப்போ கிடையாது. எப்படி சொன்னான் தெரியுங்களா? அதை 3 வருஷத்துக்கு பீகார் மாநிலத்தில் ஒரு ஸ்மால் பாக்ஸ் கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகலை. அப்படின்னா உலகத்திலேயே கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் அடையாளம். போலியோவுக்கு அதே தான் சொன்னாங்க. பீகார்ல 3 வருஷமா போலியோ கேஸ் ரிப்போர்ட் ஆகல. தட் மீன்ஸ் தட் ஹஸ் பீன் எராடிகேட்டட். எந்த வியாதியா இருந்தாலும் பீகார்ல கண்டிப்பா இருக்கும். அதுதான் மருத்துவம், பீகார் மருத்துவம். என்னெல்லாம் போஸ்டிங் போட்டாங்க, நிறைய சம்பளம் கொடுத்து நான் ரெடி ஆயிட்டேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு கமால் ஜெயிப்னு ஒருத்தான் தான் இறந்து போட்டான். ஏன்னா அறிவு கட்டவனு பீகார்காரன் அங்கே இருக்க மாட்டான், நீ போறாங்க எதுக்குடா தமிழ்நாட்டில் தூக்கப்படுறாங்க, பீகார்காரன் எவனும் வரமாட்டேன்றாங்க. அவ்வளோ மோசமான ஊர் அது பீகார். அப்போ நாங்கள் போயிருந்தேன், பாட்னாவில் போயிருந்தேன். கங்கை ஓடுதுங்க. கங்கைன்னா நீங்க காவிரி பார்த்துருப்பீங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரை எங்க இருக்குன்னு தெரியும், அவ்வளோ அகலம் அந்த கரை கங்கை. குடிக்கிற தண்ணிக்கு ஹேண்ட் பம்ப் போடுறது கூட, ஹேண்ட் பம்ப் போட்டு கூட கொடுக்கலாம். போய் தான் முண்டுது. தண்ணி சப்ளை இல்லைங்க அங்க. அந்த அஸ்ஸாம்ல இருந்து டெல்லிக்கு வர்ற ட்ரெயின்ல பீகார் வழியா தான் வருது. அது மாதிரி ஒரு பூமியை பார்க்க முடியாது. நான் ஒரு கவிஞனா இருந்தா கவிதை பாடி தள்ளியிருக்கேன். ட்ரெயின் போகுது, இந்த பக்கமும் ஓட, இந்த பக்கமும் ஒரு 10 அடி அகலத்துல ஓட, 10-20 அடி அகலத்துல ஓடுது, தண்ணி ஓடுது. தாமரையெல்லாம் பூத்து இருக்குது, வாத்துக்கள்லாம் அப்படியே நீந்திக்கிட்டு இருக்குது. ட்ரெயின்ல அப்படியே வர்றோம், மைல் கணக்கில் வரும். அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அப்படியே கரும்பு விளைஞ்சு அப்படியே நிற்கிது. நான் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு அப்படியே என்ன மாதிரி பூமி, என்ன இயற்கை படம் அப்படி சொல்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் பீகார்கார், இவ்வளவு 4 பேர்த்துக்கு சொந்தாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? பூரா பீகாரும் 4 பேர், 4 ஜமீன்தார்களுக்கு சொந்தம். அவன் சொல்கிற ஆளுக்கு தான் வரவனே, அவன் சொல்கிற ஆளு தான் இருக்க முடியும். எல்லாம் அவனுங்களுக்குங்க. நாங்கள்லாம் அவங்ககிட்ட வேலை பார்க்குறோம். அதுதான் குஜராத், அதுதான் பீகார். பீகாரில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமில்ல, ரிசர்வ் பண்ணி ட்ரெயின்ல எல்லாம் ஏற முடியாதாங்க. அவன் டிக்கெட்டே வாங்க மாட்டான், உள்ள வருவான். ஹாரோ ஓட்டு அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு நம்ம உட்காந்துருவான். ரிசர்வ் சலா ஹட்
டிக்கெட்டே கிடையாது. அவ்வளவுதான். சவுத் இந்தியன் ரயில்வே சம்பாரிச்சு கொடுக்கறதால பீகாருக்கு போயிட்டு இருக்கு. அங்க டிக்கெட் வாங்காம பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே ஒண்ணு கிடையாது. இன்னைக்கும் அப்படிதான். பஸ் மேல எல்லாம் உட்காந்துட்டு போவாங்க. மேல வந்து எல்லாம் நம்ம லக்கேஜ் எல்லாம் போட்டு வைப்போம். இவனுக்கு மேல பேசஞ்சர் உட்காந்துட்டு போவோம். மேல உட்காரதுக்கு தனியா டிக்கெட்டு, அதாவது கூரை மேல. அப்படி பஸ் டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. இந்த ஆட்சியை கொடுத்த நிதிஷ்குமாருக்கு 20 வருஷமா ஆட்சியில் இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த ஊர் மறுபடியும் அவங்க செய்யிட்டு இருக்காங்க. இந்த தடவை துணை முதலமைச்சரை கழட்டிக்கிட்டு அடிச்சாங்க. வீடியோவில் காட்டினாங்க, டிவியில் காட்டினாங்க. ஓடா வெடியன்றாங்க. பல ஊர்களை அவங்களை அடிச்சு துரத்துறாங்க. வெற்றி, அமோக வெற்றி, 202 இடங்களில் வெற்றி. நீங்க இதை ஏங்க நீங்க ஒருத்தர் தாங்க போஸ்ட் பண்ணி பேசுறீங்க? கேட்டுக்கொண்டி இல்ல, சட்டப்பூர்வமா நிரூபிக்க முடியல. தெரியாது. அதைத்தான் சொல்ல வர்றேன். ஓட் சோறுங்கிறத நீ சொல்லிட்ட. இந்த சட்டப்பூர்வமா இவங்க பண்ற இதை வந்து எப்படி நீ தடுக்க போற? இதை தடுக்கலன்னா நீ கூட்டணி வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி, தேர்தல் ஆணையத்தோட வச்சிருக்காங்க கூட்டணி. நான் மீண்டும் சொல்றேன், எல்லா சேனல்லையும் சொல்றேன். தேர்தல் ஆணையத்தை கையில போட்டுக்கிட்டு ஜெயலலிதா வந்து 2 இடைத்தேர்தல் நடத்தி வச்சு, கும்மிடிப்பூண்டியிலையும் காஞ்சிபுரத்திலையும். தேர்தல் ஆணையம் முழுக்க கையில வச்சுக்கிச்சு. அந்த அந்த சட்டமன்ற தொகுதிக்கு சேராத அவுட் சைடர்ஸ் எல்லாம் வந்து ஊரை விட்டு வெளியே போகணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே போகணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டுருச்சு. அது பிரகாரம் காவல்துறை வந்து எல்லாத்தையும் தோர்த்தி விட்டாங்க. கம்ப்ளீட்டா காலி கும்மிடிப்பூண்டியில் ஒருத்தர் இல்லை. அதிமுக மாத்திரம், ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற அதிமுக மாத்திரம் அங்கேருந்து 10வது மைலில் இருக்கிற ஒரு கல்யாணம் மட்டும் அந்த மண்டபங்கள்லாம் அவங்க எல்லாம் போய் தங்கிட்டாங்க. எலெக்ஷன் 8 மணிக்கு ஓட்டு போடுதுன்னா, நான் வந்து அப்போ ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், செய்தி ஆசிரியர் இருந்தேன். கேமராவை எடுத்து போய் வச்சிருக்கிறேன். எலெக்ஷன் ஆரம்பிக்குது, பஸ்ஸா வந்து இறங்குறான். 10 மணிக்குள்ளார முடிச்சுட்டு போயிட்டாங்க, ஓட்டு போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. கும்மிடிப்பூண்டி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக அமோக வெற்றி. அதே காஞ்சிபுரத்தில் பண்ணிச்சு. அந்த தேர்தல் ஆணையம் அப்படியே பூரா சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த அதிகாரி இப்போ இருக்கார். அவர் என்னுடைய வாட்ஸ்அப்ல எல்லாம் பேரெல்லாம் இருக்குது. அவர் ஐஏஎஸ் இருக்கார், அவங்க வடக்கத்தியர். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார் அழகிரி. மதுரையில் திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் இருந்தது. இதே டெக்னிக் கடைப்பிடிச்சு தேர்தல் ஆணையத்துடைய சப்போர்ட்டே இல்லாம ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுக அங்க தோக்கடிச்சு விட்டார். நம்ம ஆடி போயிடுச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையம், போலீஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்ண தெல்லுமுள்ளு வேலையை ஒரு சப்போர்ட் இல்லாம அழகிரி அடி துரத்த பார்த்தா தோக்கடிச்சு விட்டாரு, நடுக்கி போயிட்டாங்க. அதனால அதுக்கு திருமங்கலம் ஃபார்முலான்னு பேர். தேர்தல் ஆணையத்தை இது கண்ட பேரில் விட்டு ஆடிட்டு போயிட்டாரு. அப்பதான் அந்த மாதிரி தெரிஞ்சது எலெக்ஷன் வல்லவன் மையகத்தில் உண்டு. நாம ஒரு அயோக்கியத்தனம் பண்ணா அதை தூக்கி அடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறான்னு காட்டுறது அழகிரி. அழகிரி கண்ட வந்தாமா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கல்லியை வரல விட்டாட்டு. அதைத்தான் நான் சொல்றேன். அமித்ஷாவுக்கும் அதைத்தான் சொல்றேன். 2 தீவிரவாத தாக்குதல், 2 வாக்காளர் பட்டியல், 11,000 ரூபாய் எல்லாம் கொடுத்து நீ வந்தது வந்து இதை வந்து இன்னொருத்த செய்ய மாட்டான்னு நினைக்காத, செய்வா. வரும். இப்ப ஆய்வு செஞ்சா கண்டுபிடிச்சிடலாம் அந்த மோசடியா? கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துல. அங்க நீதிமன்றத்துல அதான் மதிவதன் சொல்லுச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் அங்க ஆள் தான் ஜட்ஜா உட்காந்துருக்கான்னு. எங்க கவாயின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப சீஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு நிறைய கேஸுகளுக்கு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா கொடுத்தாரு. கேஸே வர நேற்று சொல்றாரு, நான் இருக்கிறவங்க வழக்குகளே வரமாட்டேங்குதுங்கிறாரு. நான் போனாதான் வருமாங்கன்றேன் கேட்குற அளவுக்கு அவரே சொல்றாரு. அவர் இருக்கிறவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸே போவாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமித்ஷாவுக்கு எகேன்ஸ்டா தீர்ப்பு கொடுத்த ஒரு ஜட்ஜி மர்மமான முறையில் செத்து போனார். மற்றவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, கவர்னர் பதவி. இப்படி இருக்கும்போது அப்புறம் நீதிமன்றத்தை எப்படி அடுங்கிறது? அதைத்தான் இப்ப நான் ஸ்டாலினுக்கு தான் சொல்றேன். நீதிமன்றத்துல எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்த முடியாதுப்பா, அங்கேயும் அவங்க ஆளுதான் இருக்காங்க, பாத்துக்க. இது தமிழ்நாட்டு தேர்தலில் பிரதிபலிக்குமானா தெரியாது.
சொல்ல முடியாது. இதுக்கு என்னதான் முடிவுன்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு மக்கள் எழுச்சி தான் ஒரே முடிவு. மக்கள் எழுந்திருக்கணும், அப்பதான் முடியும். எப்படி தூண்டி விடுற மாதிரி இல்லையா அதெல்லாம்? அதை இப்படி சொல்லி வாயடிக்கிறீங்க, அதான் சர்வாதிகாரம். நேற்று ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன், ஒருவேளை நீங்கள் நடத்துகிற கடைசி விவாத மேடையாக இது இருக்கலாம், விமர்சன அரங்கா இது இருக்கலாம், சர்வாதிகாரத்துக்கு நோக்கி நம்ம போயிட்டோம், இந்த மாதிரி இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தக்கூடாது, தடுத்து நிறுத்துவாங்கன்னு பாஜகக்காரன் தான் உட்காந்துருக்காரு. சிரிச்சார். எப்படி சார் இப்படி சொல்லுங்க? நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை கடைசி நிகழ்ச்சியா இருக்கலாம், சொல்ல முடியாது. சர்வாதிகாரி கையில போயிடுச்சு, அவ்வளவுதான். உங்க யூடியூபுக்குள்ளும் அதே தான் சொல்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் இருப்பீங்க, உங்களை எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது, ஜாக்கிரதையா. இந்த ஒரு பீகார் தேர்தல் மட்டும்தானே, பல தேர்தல்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் அதைத்தானே அவர் சொல்றாரு. இது இப்போ ஒரு ஊர் ஹரியானாவில் நடந்த அதே மாதிரி தான் ஏமாத்திருக்காங்கன்னாரு. சத்தீஸ்கர்ல அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வரிச்சா ஒவ்வொரு ஊரா அவர் நிரூபிச்சுக்கிட்டே வர்றாரு. கர்நாடகாவில் நிரூபிச்சிருக்காரு. நிரூபிச்சு என்ன பண்றது? திருடு போச்சுன்னு தான் வீட்டுக்காரனே சொல்றாங்க. வீட்டை வந்து நகைலாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு வீட்டுக்காரனே சொல்றாங்க. திருடினவன் யாருன்னு சொல்லிவிட்டாங்க. பிடிக்கலையே. அதுதானே நேற்று என்னோட நக்கரன் பிரகாஷ்கர் வந்தார், அவரை தான் சொன்னாரு, திருடுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுதுங்க, நீங்க பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதாங்க கேள்வி அப்படிங்கிறதா கேள்வி. 11,000 ரூபாய் சட்டவிரோதமா பட்டுவாடா பண்றாங்க, தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? நீ வாக்குறுதி கொடுக்குற, தேர்தல் வெற்றி பெற்றால் உனக்கு கொடுப்பேன், அவன் கொடுத்துட்டான், அதனால ஓட்டு போட்டாங்க. அப்படி பார்த்தா கூட 3% நீ குறைச்சல தான் வாங்கி, இவ்வளவு செலவுக்கு அப்புறம் நீ 3% குறைச்சல வாங்கியிருக்கிற அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கு பாருங்க. அங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் கூட பிஜேபியை தான் ஆதரிச்சிருக்கிறதா சில பேர். அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? யார் போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்ப இங்க வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நான் என் வீடு வந்து இன்னொரு இடத்துல இருந்து, அங்கே என் மகனும் மருமகளும் இருக்காங்க. அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. அந்த அதிகாரிகள் 3 தடவைக்கு மேலே வரும்போது நான் இல்லைன்னாக்கா எனக்கு ஓட்டு போயிட போகுது. அது மாதிரி கேட்கணும், பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த ஃபார்மில். இதெல்லாம் எப்படிங்க சொல்கிறது? சென்னையில் இதெல்லாம் சொல்லக்கூடிய காரியமா? என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நான் எப்படி கொடுக்குறது? பிரிட்டிஷ் காலத்தில் பிறந்தவன். நான் பிறந்த போது எனக்கு மன்னர் வந்து 6ஆம் ஜார்ஜ், என்னுடைய இளவரசி வந்து எலிசபெத்து. நான் பிறந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு எங்கே போகிறது? இன்னைக்கும் சொல்றேங்க, துப்புரவு தொழிலாளர்கள் பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா பேர் தெரியாதுங்க. நாட்டு மருத்துவ வச்சு வந்து பிரசவம் பார்த்துட்டு பிள்ளைய பற்றி போட்டு போயிடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணதில்லை. எல்லாம் 60களுக்கு மேல தாங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் லிஸ்ட்டை போய் கார்பரேஷன் கேட்டால் கொடுத்துட போறாங்க. அதுக்கு என்னத்துக்கு ஒரு 10 ஃபார்மை கொடுக்குறீங்க? சிவசங்கர் அருமையா கேட்டார். 6.5 கோடி வாக்காளர்கள், ஒரு ஆளுக்கு 3 ஃபார்ம் கொடுக்குற, 18 கோடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டியா நீ, கொண்டுட்டியா நீ? எவ்வளவு கேள்விகள். எழுத படிக்கிறதுக்கு அது எப்படி இது கொடுக்க போறேன்? வாட்ஸ்அப்ல பாருங்க தெரியுங்கிறாங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட வாட்ஸ்அப் தெரியும்? எப்படி முடியும்? எடுப்பிலே தெரியுது. பக்காவா யோகியத்தனம் ஃப்ராடு பண்றதுன்ற முடிவிலேயே செய்யறாங்க. தடுக்கணும் இல்ல. இது எஸ்ஐஆர் நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி வரணும் அடிச்சு ஓச்சு நிறுத்தினீங்கன்னா எஸ்ஐஆர் எல்லாம் போயிடும் இல்ல. இப்ப என்கிட்ட வந்து பழைய ஓட்டர் லிஸ்ட் இதை கேட்கறாங்க. அதை கேட்டாக்கா அதுக்கு இதை வச்சுக்க முடியாது, நாங்க இது பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்புறம் ஆதார் கார்டு என்னத்துக்கு கொடுத்தேன்? எஸ் சேகர் ஒரு கேள்வி கேட்டார். தமிழக அரசு வந்து ஒரு ரேஷன் கார்டு கொடுத்துருந்துச்சு. அந்த ரேஷன் கார்டை காட்டி நீங்க உதவி பணம் 1000 ரூபா கொடுக்குறாங்களா, அதை வாங்கிக்கலாம், பஸ் பாஸ் வாங்கிக்கலாம், எல்லாமே அந்த ஒரு கார்டு போதுங்க. அப்படி ஒரு மாநில அரசால பண்ணும்போது ஒரு ஒன்றிய அரசால வந்து ஒரு ஆதார் கார்டை வச்சு நீ கண்டுபிடிக்க முடியாதா? ஆதார் கார்டில் இல்லாத டீட்டெயிலா? அப்புறம் என்னத்துக்கு இந்த ஒரு ஃபார்மை கேட்குற? திருட்டு வேலை பண்றதுக்குன்னு வந்து இருக்க. அதை தான் குஜராத்தில் ட்ரையல் பார்த்தா சக்சஸ் ஆயிட்டேன். உடுமையாடுமே அவ்வளோதான். இதை வச்சுட்டு ஓட்ட பார்ப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இதை முறியடிக்கிறதுக்கு பாரு, எஸ்ஐஆர் வந்து அனுமதிச்சுட்டு அப்புறம்
என்ன தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்குது, வாழை விட்டு தும்ப பிடிக்கிற கதைங்கிறது. வரும்போது அமுக்க வேண்டியது தானே. அப்போ தடுத்து நிறுத்துறதை விட்டுட்டு வரட்டும் பார்த்துக்கலாம்னா வந்தா பார்த்துக்கிட்டீங்க, இப்போ தான் மாட்டிக்கிட்டு முடியும்.